பீகார் மாநிலத்துல கடந்த பல வருடங்களாக பாஜக ஆட்சி தான் இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இருக்கு. ஆனா இன்றைக்கு கடந்த ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா பீகாருக்கு பல்வேறு திட்டங்கள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் விடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது 6,000 கோடிக்கு எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் வருகிறது என்று சொன்னால் மட்டும் அங்கு திட்டங்களை அறிவிப்பது, செயல்படுத்துவது என்ற ஒரு கொள்கையை பாஜக கடந்த 11 வருடங்களாக கடைபிடித்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தேர்தல் என்ற ஒன்றை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு செயல்படாமல் எல்லா மாநிலங்களிலும் வளர்ச்சி பெற வேண்டும், எல்லா நேரங்களிலும் வளர்ச்சி பெற வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிற ஒரு கட்சி. ஆனால் இவர்கள் இன்றைக்கும் எல்லாவற்றுக்கும் நேருவையும் இந்திரா காந்தியையும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியையுமே குறை சொல்லிக் கொண்டே இவர் காலம் கடத்தி விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு ஜும்லா அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசிக்கொண்டே எல்லாவற்றையும் பேசி ஒரு ஜும்லா அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இந்த அரசு அகற்றப்படும், வீழும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.